இந்த முடக்குவாதம் ப்ராப்ளம் வந்து இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஆர்பி புரோட்டீன் ஏசோடைட்டர் அப்புறம் ஆர்ஏ ஃபேக்டர், முக்கியமாக அந்த ஆர்ஏ ஃபேக்டர் இஎஸ்ஆர் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர் இஎஸ்ஆர் இந்த 2 டெஸ்ட்டும் மட்டும்னாலும் பண்ணி எடுத்து பார்த்துக்கோங்க. அது நார்மலாக இருந்துச்சுன்னா கண்டுக்க தேவையில்லை, விட்டுருங்க. அது வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் கொண்டு வரணும். அது நம்மளுக்கு நெகட்டிவ் ஆனாதான் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு முற்றிலும் நம்மளுக்கு கியூர் ஆகும், குணமாகும். அப்படி இல்லாட்டி இது லைஃப் ஃபுல்லாக நம்ம இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு வலியை மட்டும் நம்ம குறைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். வலி மட்டும் நம்மளுக்கு குறைஞ்சி வரக்கூடாது, எல்லாமே நம்மளுக்கு சரியாகி வரணும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடி வந்து சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. வலியும் சரியாயிரும், வீக்கமும் சரியாயிரும், நல்லா நடக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க. காட்டு செம்பருத்தி பூ இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 4-5 பூ எடுத்து போட்டு நைட்டே வந்து தண்ணியில் ஒரு ஹாட் வாட்டர் போட்டு ஊற்றி வச்சு ஊற விட்டுருங்க. காலையில் அந்த பூவை அந்த பூ முக்கி வச்சிருக்க அந்த தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணி நல்லா பூவை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு சின்ன கிராம்பு, அதுக்கப்புறமா வந்து வால்மிளகு, அதுக்கப்புறம் சுக்கு, மிளகு, இது எல்லாத்தையும் 2 தட்டி போட்டு நல்லா ஒரு 5-6 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சுங்க. அந்த கஷாயம் நல்லா 1 டம்ளரா நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் அது காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட் ஒருக்க 3 வேளைக்கும் தொடர்ந்து ஒரு 1 வீக் இல்லாட்டி 2 வீக் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த கை கால் வலி வீக்கம் எல்லாமே சரியாயிடும். இதே போல பவளமல்லி இருக்கு பார்த்தீங்களா, பவளமல்லி இலைகளையும் எடுத்து போட்டு தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா கஷாயம் மாதிரி நல்லா காய்ச்சி அது வந்து ஒரு 50 ml அளவு காலையிலேயும் இருக்க, மதியம் ஒருக்க 2 வேளைக்கும் தொடர்ந்து ரெகுலராக ஒரு 30 days குடிச்சிட்டு வாங்க. அந்த பெயினும் இருக்காது, வீக்கமும் இருக்காது, முடக்குவாதம் வந்ததுக்கூடிய ஒரு அறிகுறிகள் கூட எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அதை வந்து ஒரு 30 days வரைக்கும் குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே சரியாயிரும். அதுக்கப்புறமா வந்து நல்ல வெயில் படுற மாதிரி நின்றுக்கோங்க. இந்த மாங்காய் இந்த மாதிரியான ஐட்டம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஓவர் புளிப்பாக இருக்கக்கூடிய ஐட்டங்கள் மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பி வராமல் இருக்கும். மூட்டு வலி இருந்தது, முடக்குவாதம் வேற, கையெல்லாம் ஒரே வலி, ரஃப்பாக மடக்க விட முடியல. இது ஒரு 7 மாதமாக இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்ட வந்த உடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன். இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா இருக்குது. ஒரு முட்டி தான் கொஞ்சம், ஒரு முட்டி அப்படின்னா கீழே வைக்க முடியாது, அந்த முட்டி சரியா பானுமதி. அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68, 7-8 மாசமா. கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா இருக்கேன். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும்
திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. கால் 073057444144.